ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன்தோழி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ரோக்ராமிங் எடுத்துட்டாலே இந்த ஒரு கான்செப்ட் மட்டும் இன்னும் நிறையா பேருக்கு ரொம்ப டஃப்பாகவே ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டை இந்த வீடியோவில் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஸோ அந்த இன்புட்டு நம்பராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஸோ அது ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் வேரியபிள். அந்த வேரியபிள் என்ன பண்ணோன்னா மெமரியில் ஒரு இடத்துல லொக்கேட் ஆகும். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு பேர் தான் மெமரி அட்ரஸ். ஸோ நார்மல் வேரியபிள் என்ன பண்ணோன்னா, நம்ம கொடுக்குற இன்புட்டை அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம். அதுவே பாயிண்டராக இருந்துச்சுன்னா அந்த இன்புட், அந்த வேரியபிள் என்ன லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷனுமே நம்ம கெட் பண்ணிடலாம். இதுதான் பாயிண்டர் வேரியபிளுக்கும் நார்மல் வேரியபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இதை நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் நான் ஏங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன், பிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏங்கிறது நம்ம நார்மலாக க்ரியேட் பண்ணுற வேரியபிள், நம்ம கொடுக்குற இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. அதுவே பிங்கிறது வந்து பாயிண்டர் வேரியபிள். ஒரு நார்மல் வேரியபிளுக்கும் பாயிண்டர் வேரியபிளுக்கும் எதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, பாயிண்டர் வேரியபிளுக்கு முன்னாடி ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது பாயிண்டர் வேரியபிள். அந்த பாயிண்டர் வேரியபிளை வச்சு நம்ம மெமரி அட்ரஸை கெட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே ஏங்கிற நார்மல் வேரியபிள் வச்சு நம்ம மெமரி என்ன செய்ய முடியாது, கெட் பண்ண முடியாது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஏங்கிற வேரியபிளில் நான் 10ங்கிற ஒரு இன்புட்டை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அந்த லொக்கேஷனை தான் நான் பாயிண்டர் வேரியபிளை என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ P = A எதை மீன் பண்ணுதுன்னா, அந்த 10ங்கிற இன்புட்டு ஒரு மெமரி அட்ரஸ்க்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த அட்ரஸை தான் நான் Pங்கிற பாயிண்டர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த மெமரி அட்ரஸ்ஸு எனக்கு பிரிண்ட் ஆகும். சரியா? இப்போ அதுவே நான் பாயிண்டர் வேரியபிளுக்கு முன்னாடி ஆஸ்ட்ரிச் போட்டேன்னா அந்த லொக்கேஷனில் என்ன நம்பர் இருக்கோ, அதாவது என்ன இன்புட் இருக்கோ ஆர் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு அவுட்புட்டாக வரும். நீங்கள் சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒன்று ஆம்பர்சண்ட் சிம்பிள், இன்னொன்று ஆஸ்டரிஸ்க் சிம்பிள். ஆஸ்டரிஸ்க் சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த லொக்கேஷனில் இருக்க வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கு. அதுவே ஆம்பர்சண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுற அட்ரஸ். இவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை ஒரு ப்ரோக்ராமிங்காக டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.